ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 Kings சாப்டர் 6 and 7, 2 ராஜாக்கள் 6 மற்றும் 7 அதிகாரம். பெனதாத் கிங் ஆஃப் ஆராம், சீரியாவின் ராஜாவாகிய இந்த பெனதாத் இந்த சமாரியாவை கேப்சர் பண்ணுறதுக்காக, முற்றுகை போடுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ரெடி பண்ணி இந்த சமாரியாவை என்ன பண்ணியாச்சு, சரவுண்ட் பண்ணி முற்றுகை போட்டாச்சு. ஏன்னா இந்த சமாரியாவில் தான் கிங் ஆஃப் இஸ்ரேல் அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கொடிய பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். அப்போது அவங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது பொருள் கிடைச்சாலும் அந்த பொருள் டூ மச் ஹை ப்ரைஸ், ரொம்ப அதிகமான காஸ்ட்டில் விற்கப்படுறதுனால நிறைய பேர் என்ன பண்ண முடியல, அதை வாங்கி கூட அவங்களால பயன்படுத்த முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸஸை ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பயங்கரமான பசி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட ஒரு விமன் வந்து சேவ் மீ. அப்போ அந்த ராஜா சொல்கிறார், நான் எப்படி ஒன்றை சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு இஷ்யூவை சொல்கிறாங்க. அந்த இஷ்யூவை கேட்டதும் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அப்படியே அவர் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை கிழிச்சு ரட்டு உடுத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். He tore his robes and declared, may God deal with me severely if the head of Elisha the prophet remains on his shoulders today. இப்போ இந்த எலிசாவின் தலைக்கு பிளான் நடந்துட்டு இருக்கு. எப்படி எலிசாவின் தலையை கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச இந்த எலிசாவுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஹெட் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு பிளானிங் நடந்துகிட்ருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய டோரை ஷட் ஆஃப் பண்ண சொல்கிறார். Elisha was at his house in the city with the elders. God let him know what the king was planning, and he told the elders, this murderer is sending someone to cut off my head. When the messenger and the king comes, shut the door and hold it shut against him. ஸோ இப்படி யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ண, அந்த நேரத்தில் கதவை மூடிரு, ஷட் த டோர் அண்ட் ஹோல்ட் இட் ஷட் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி எலிசா ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ இவங்க பேசி வச்ச மாதிரியே அந்த ராஜா எங்கே வந்துட்டாரு, எலிசா வீட்டுக்கு வந்துட்டாரு. எலிசா வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அப்போ அந்த கதவுலாம் பூட்டி கிடக்கு, டோர்லாம் ஷட் ஆகி கிடக்கு. அப்போ ஒரு வெளியிருந்து சத்தமாக பேசுகிறாரு, இந்த மாதிரி டிசாஸ்டர் இது வந்து யாரால் உண்டாயிருக்கு, ஆண்டவரால் உண்டாயிருக்கு. அப்போ நான் எதுக்குன்னு என்ன ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியிருந்து அவர் ஷவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி பேச கேட்பான், the king arrived outside Elisa's house supported by an officer but could not get in. The disaster is from the Lord. The king shouted, why should I wait for the Lord any longer? இப்போ ராஜாவுக்கு எலிசா ரிப்ளை பண்ணாரு, என்ன மாதிரி, the Lord says that by this time tomorrow food will sell at cheap prices. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளையிலிருந்து, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ரேட்டெல்லாம் ரொம்ப சீப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த ராஜா கூட இருந்த ஒரு ஆஃபீஸர் என்ன சொன்னார், வானத்தில் இருந்து அந்த ஃபுட் கேட், அந்த ஹெவன்லேருந்து ஃபுட் கேட் ஓப்பன் ஆகி அப்படியே மேலேருந்து நமக்கு அவ்வளோ தானியங்கள் வந்தாலும் இதெல்லாம் நடக்குமா, இவ்வளோ சீப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு எலிசா ரிப்ளை பண்ணுறாரு. எலிசா shouted back to the officer, you will see it with your own eyes, but you will not eat any of it. நாளைக்கு நீ உன் கண்ணால் பாப்பா, இந்த ஆகாரங்கள், இந்த கோதுமை, இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சீப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீ நாளைக்கு பார்க்க போகிறா, உன் கண்ணால் நீ பாப்பா, பட் நீ என்ன பண்ண மாட்டா, அதை சாப்பிட மாட்டான்னு சொல்லி சத்தமாக அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து ரிப்ளை பண்ணுறாரு.
ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் குஷ்டரோகியான ஒரு 4 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே அந்த கேட்டுக்கு வெளியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டுதாங்க, நம்ம எப்படி பட்டணத்துக்கு வெளியே இருந்து சாவுறது என்ன, வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டவுனுக்கு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டுதாங்க. ஒருவேளை அப்படியே நம்ம உயிர் போனாலும் நம்ம பட்டணத்துக்கு உள்ளே போய் நம்ம செத்தாலும் சாவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அப்போ அவங்க புறப்பட்டு போகும்போது இருட்டோட இருட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அங்கே யாருமே இல்லையா அந்த இடத்துல. அவங்க வார நேரம் நோ ஒன் வாஸ் தேர். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா கேம்ப் ஆஃப் த அரேமியன் ஆர்மி. இப்போ இந்த ராத்திரி நேரம் அந்த சேரியட்குள்ள சவுண்டு, அந்த ஹார்ஸஸ்குள்ள சவுண்டு ரொம்ப லவுடாக கேட்குது. அப்போ இதை கேட்ட அந்த சீரியன் இராணுவத்தில் உள்ளவங்க ஆர் அந்த கிங் ஆஃப் ஹாரம்குள்ள சோல்ஜர்ஸ், ஓகே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த சவுண்டெல்லாம் கேட்டதும் அவங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இருட்டோட இருட்டாக எழுந்துச்சு அவங்க தங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாரும் வேகமாக விட்டுட்டு ஓடுறாங்க அவங்களுடைய கேம்பெல்லாம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 4 லெப்ரோசி நம்ம பார்த்தோம்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டென்ட் உள்ளே இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல ஒளிச்சு வைக்காங்க, இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வைக்காங்க. அந்த இடத்துல கோல்டு, இதில் சில்வரு, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, கார்மெண்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒளிச்சு வச்சுட்டு ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமில்லை, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நான் மௌனமாக இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். 2 Kings chapter 7 verse 9. Then they said to each other, what we are doing is not right. This is a day of good news. This is a day of good news and we are keeping it to ourselves. Let's not wait till daybreak but report this to the royal palace. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. This is a day of good news and we are keeping it ourselves. Let's not wait till daybreak. ஸோ இம்மீடியட்டாக உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. அங்குள்ள கேட் கீப்பரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த சிட்டியில் கேம்ப் போட்டிருந்தவங்க யாருமே கிடையாது, எல்லா கேம்ப்பு எல்லா டென்ட்டு இப்போ எப்படி இருக்குது, எம்டிஆர் இருக்குது, யாருமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை இந்த குஷ்டரோகிகள், இந்த 4 லெப்ரோசி men அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேட் கீப்பருக்கு சொல்கிறாங்க. யார், அந்த சிட்டிக்குள்ள கேட் கீப்பருக்கு. ஓகே, இப்போது இந்த கேட் கீப்பர் கேட்ட செய்தியை அந்த கிங்குக்கு வந்து அறிவிக்கிறாங்க. எந்த கிங்கு, இஸ்ரேல், கிங் ஆஃப் இஸ்ரேலர்ஸ், சரியா? அப்போ அந்த ராஜா அந்த செய்தியை கேட்டதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேம்பை விட்டு தூரமாக நின்று ஒளிச்சு நின்று நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கோம், பட்டினியாக இருக்கும். நம்ம அப்போ அவங்கள தேடி வெளியே போகிற நேரம் அவங்க நம்மளை கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சோல்ஜர்ஸை அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் புறப்பட்டு போய் செக் பண்ணுறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கையில் அந்த மிச்சம் இருந்த அந்த 5 குதிரைகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக எல்லா இடமும் செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து இப்படியாக ராஜாக்கு என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே கிடையாது, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பட்டணத்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணார். When they returned, they reported that the Aramean army had fled and the road was strewn with their clothing and equipment. God had kept his promise. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீரியரின் பாளையத்தை முற்றுகை போட்டார்கள். அந்த அரேமியன்குள்ள கேம்ப், அவங்களுடைய கேம்பெல்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா வித ஆகாரங்கள் எல்லாமே கிடைக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த எலிசா ஏற்கனவே ப்ரொஃபஸர் பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி லோ ப்ரைஸில் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும்ன மாதிரியே இந்த இடத்துல அவங்களுக்கு வெரி லோ ப்ரைஸில் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிது. சரியா? ஏன்னா இப்போது இந்த கொடிதான பஞ்சத்தினால மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு
லோ ப்ரைஸில் இந்த ஆகாரம் கிடைச்சதும் மக்கள் எல்லாரும் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக வாங்குறாங்க. 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்ட. ஸோ இந்த அளவுக்கு அதுக்குள்ள ரேட்டு லோ ஆகிட்டு பாருங்கள். அந்த ஆகாரம் இவ்வளோ லோ ப்ரைஸில் கிடைக்கிறது தெரிஞ்ச ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இஸ்ரேல் கிங் கூட ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அந்த ஆஃபீஸர் இந்த எலைசா ப்ராஃபஸ் பண்ணார்ல, என்ன மாதிரி ப்ராஃபஸி சொன்னார், இந்த மாதிரி லோ ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி சொன்னதை அவர் நம்பவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருந்தார், வானத்தில் இருந்து அந்த ஃபுட் கேட்லாம் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இவ்வளோ சீப்பான ரேட்டில் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணார், கேலி பண்ணார். அந்த நேரத்தில் தான் எலிசா என்ன தெரியுமா சொல்லியிருந்தார், நீ எல்லாத்தையும் பார்ப்பா ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு, எதுவுமே சாப்பிடலை. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஆஃபீஸர் அவர் என்னாகிறாரு, அந்த இடத்துல அந்த நெருக்கடியில் அந்த ஸ்டாம்பேடில் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி அந்த மிதிக்கிற நேரத்தில் ஸோ அந்த ஆஃபீஸர் என்ன இருந்தார், அவர் இறந்து போயிருந்தார். ஆண்டவருடைய ஊழியர், ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தேவையில்லாமல் தன்னுடைய உயிரை இழந்தார் இந்த ஆஃபீஸர். ஸோ இப்படியாக ஆண்டவர் ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை மிகவும் எளிமையான அந்த ரேட்டில், சீப்பான ரேட்டில் கிடைக்கும்படி உதவி செய்தார், தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார். இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 4 leprosy men என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? Then they said to each other, what we are doing is not right. This is a day of good news and we are keeping it to ourselves. Let's not wait till daybreak but report this to the royal palace. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த நல்ல செய்தியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டுறாங்க. ஸோ இந்த நற்செய்தியை அறிவிப்பது குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய லைஃப்பில் நல்ல செய்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிறோம், அது ஒரு குட் நியூஸ். ஸோ அதை நம்ம யாராவது மறைச்சி வைப்போமா? அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம தெரிவிப்போம், நம்ம அறிவிப்போம். பிகாஸ் இட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிவிப்போம். நம்ம வீட்டில் ஒரு நியூ பார்ன் பேபி பிறந்ததும் எப்படி ஒரு சந்தோஷம் பாருங்கள், ஒரு குட் நியூஸ். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறோம், சாக்லேட் கொடுக்குறோம், நம்ம ஹாப்பினஸ் எல்லாரும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நமக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வீடு வாங்கிட்டோம், நல்ல கார் வாங்கிட்டோம். ஸோ இது எல்லாமே ஒரு குட் நியூஸ். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், பஞ்சத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அந்த பஞ்சமெல்லாம் என்ன ஆகுது, முடிஞ்சு போய் அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்க போகுது. பிகாஸ் அந்த எனிமிஸ் எல்லாமே அந்த கேம்பை விட்டுட்டு அவங்களுக்குண்டு இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நல்ல செய்தியை இந்த லெப்ரோசி உள்ள அந்த மென்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு அவங்க தெரிவிக்கிறது நிமித்தம் அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவங்க அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறாங்க. சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு குட் நியூஸாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது. ஸோ இயேசு தான் நமக்கு ஒரு உண்மையான ரட்சகர். ஹீ இஸ் அ சேவியர். இயேசு தான் நமக்கு ஒரு ட்ரூ காட் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ எனவே இந்த அருமையான நாளில் இந்த குட் நியூஸ் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மௌனமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ டே ஆஃப் குட் நியூஸ் அண்ட் வி ஆர் கீப்பிங் இட் டு அவர் செல்ஃப்ஸ். ஸோ நம்ம நல்ல செய்தியை மனசில் வைக்காமல் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளணும். ஸோ இயேசுவே அந்த நற்செய்தி அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், லூக் சாப்டர் 8 verse 1. ஆஃப்டர் திஸ் ஜீசஸ் ட்ராவல்ட் அபவுட் ஃப்ரம் ஒன் டவுன் and village to another, proclaiming the good news of the kingdom of God. The 12 were with him. லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, டவுன் டு டவுன், வில்லேஜ் டு வில்லேஜ், இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆண்டவருடைய
தேவனுடைய அந்த குட் நியூஸை என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நாமும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக, மனதிற்குள் வைத்து பூட்டி வைக்கிறவர்களாக இல்லாமல் அநேகருக்கு அதை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.